ரஹ்மான் சார் கிட்ட போனீங்க. அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி நடந்தது? அதுக்கு காரணமாக இருந்தவர் யார்? கண்டிப்பாக. அதாவது 2 முக்கியமான ஆள். ஒன்று நீங்கள், இன்னொரு முக்கியமான ஆள் வந்து பிளேபேக் சிங்கர் ஸ்ரீனிவாஸ். அவர் அகைன் அவருக்கு வந்து கிரேட். அதாவது நீங்கள் 2 பேர்லாம் நான் இன்னைக்கு இங்கே இருக்க மாட்டேன், வேறு ஏதாவது எங்கேயாவது கம்பெனியில் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி. ஸோ அவர் வந்துட்டு என்னோட ஸ்கூலில் என்னோட ஃப்ரெண்டோட ரிலேஷன். ஆச்சு. இவரை பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இவர் ரஹ்மான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவரை பார்த்தா ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ அவரை மீட் பண்ண ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை மீட் பண்ண உடனே 10 நிமிஷம் நல்லா பேசிட்டு கடைசியில் கிளம்புறது, நீ என்ன பண்ணுற, நீ பாடுவே அப்படின்னாரு. நானும் பாடுவேன் அப்படின்னு. சரி ஒரு பாட்டு பாடு அப்படின்னாரு. அப்போ வந்து ஒரு இந்த பாட்டு பாடினேன், பாலு சார் பாடின பாட்டு, கேளடி கண்மணியில் வரும் அது. வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றார் நின்னெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டே தோழினா கனா கண்டே. இதுதான் கல்யாணம். ஆமாம் ஆமாம். ஸோ அவர் கேட்டுட்டு நீ படிக்கிறதெல்லாம் ஓகே, பட் நல்லா பாடுற, நீ மேபி பாடுறதே ஒரு கரியராக நீ யோசிக்கலாம் அப்படின்னாரு.